மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஹோப் யூ ஆர் டூயிங் வெல். ஃப்ளவர் ஷோனாலே யூஸ்வலாக நம்ம ஊட்டி கொடைக்கானலில் பார்த்துருப்போம். ஆனால் நம்ம சென்னையில் செம்மொழி பூங்காவில் 4வது வருஷமாக இந்த ஃப்ளவர் ஷோ கண்டக்ட் பண்ணுறாங்க. நான் ஒரு வருஷம் கூட போனதில்லை. ஸோ இந்த வருஷம் அப்படி உள்ள என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்ட்டு கிளம்பிட்டேன். ஸோ அங்கே என்ன டைமிங்லலாம் நம்மளை அலோவ் பண்ணுறாங்க, எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க போன்ற எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த ஃப்ளவர் ஷோ Jan 2லேருந்து Jan 19 வரைக்கும் 18 days வரைக்கும் தான் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே நீங்கள் பார்க்கணுன்னா போய் பார்த்துட்டு வாங்க. இந்த ஷோவோட டைமிங் பார்த்தீங்கன்னா மார்னிங் 10 to evening 7. அதே மாதிரி என்ட்ரி ஃபீ அடல்ட்டுக்கு 200 rupees-உம் சில்ட்ரன்ஸுக்கு 100 rupees-உம் சார்ஜ் பண்ணுறாங்க. இங்கே பார்க்கிங் ஃபெசிலிட்டியுமே பக்காவாக மெயின்டைன் பண்ணுறாங்க. 2 வீலருக்கு 20 rupees-உம் 4 வீலருக்கு 100 rupees-உம் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ என்ட்ரன்ஸே கொஞ்சம் கலர்ஃபுல்லான ஃப்ளவர்ஸோடு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ உள்ள இன்னும் நிறையா இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. வாங்க போய் பார்க்கலாம். ஸோ இந்த ஃப்ளவர் ஷோவோட மோட்டிவ் என்னென்னா, நம்ம தோட்டக்கலைக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாகவும், அப்புறம் நிறையா ஸ்கூல் ஸ்டூடெண்ட், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம், நிறையா டூரிசம் வர்ற பீப்புள்ஸ்க்கெலாம் நம்மக்கிட்டலாம் இவ்வளோ ஃப்ளவர்ஸ் இருக்குது, நம்ம இந்தியாவிலையும் இவ்வளோ வகையான ஃப்ளவர்ஸ்லாம் இருக்குன்றதை ஷோகேஸ் பண்ணுற விதமாக தான் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் இங்கே வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வீக் டேஸில் வாங்க. வீக்கெண்டில் வந்தீங்கன்னா செம்ம கூட்டமாக இருக்கும். நான் வீக் டேஸில் தான் வந்தேன். நான் வந்தப்போ கொஞ்சம் நார்மலாக தான் இருந்தது. வீக்கெண்ட்லலாம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக செம்ம கூட்டமாக இருக்கும். ஆக்சுவலாக இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம பட்டர்ஃப்ளை ஃப்ரேம் பார்த்தோம்ல, ஸோ அதே மாதிரி தான் இதுவும். அந்த ஃப்ரேம்குள்ளே ஈவனாக எல்லா பாட்டும் அடுக்கி வச்சுட்டு அதுக்குள்ளே அந்த பூச்செடியெலாம் நட்டி வச்சிடுறாங்க. ஸோ அதுதான் நமக்கு வந்து பார்க்கும்போது ஒரு விசுவல் ட்ரீட்டாக இருக்குது. ஸோ இங்கே ஒரு ஃப்ரேம் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ இதே மாதிரி எல்லா ஃப்ரேமுக்குமே சேர்த்து ஓவராலாக 3 million பாட்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அது உள்ள ஒவ்வொரு பிளான்ட்டாக நட்டு வச்சுருக்குறாங்க.
எனக்கு பர்சனலாக பிடிச்சது இந்த எலிஃபென்ட் ஃப்ரேம் தாங்க. ஏதோ அப்படியே காட்டுக்குள்ளே இருந்து இலத்துறையெல்லாம் சுற்றிட்டு யானை வந்து அப்படி நிற்கிற மாதிரி இருந்தது. பார்க்கவே ரொம்ப அருமையாக இருந்துச்சு. ஓவரால் இந்த ஃப்ளவர் ஷோவில் வந்து 100க்கும் மேலே வெரைட்டி ஆஃப் ஃப்ளவர்ஸ் வந்து ஷோகேஸ் பண்ணியிருக்காங்க. ஆஃப் டே ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒரு தரமான ஸ்பாட்டுங்க. எங்கே பார்த்தாலும் சுற்றி முற்றி ஃப்ளவர்ஸ், அப்படியே கண்ணுக்கு இதமாக குளிர்ச்சியாக இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி ஓவராலாக இந்த ஃப்ளவர் ஷோவில் 30 lakhs ஆஃப் பிளான்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அந்த பிளான்ஸ்லேருந்து வரக்கூடிய ஃப்ளவர்ஸ் தான் நம்ம விசுவல் பண்ணுறோம். லைவ் கான்சர்ட்டும் பண்ணுறாங்க. நான் பார்க்கில் நுழையும் போதே இவங்க சாங்ஸ்லாம் எனக்கு கேட்டுட்டு இருந்தது. அந்த சாங்ஸை கேட்டுகிட்டே அந்த ஃப்ளவர்ஸ்லாம் பார்க்கும்போது அப்படியே மிஸ்மரைசிங்காக இருந்துச்சு. ஸோ அவ்வளோதான் மக்களே, இதெல்லாம் தான் இந்த ஃப்ளவர் ஷோவில் இருந்தது. இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிட்டு Jan 19th மறக்காமல் போயிட்டு வந்துடுங்க. Cheers. See you in another video.